Hi friends, welcome to Karmukil's kitchen. இந்த லாக்டவுன்ல எல்லாத்துக்கும் தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி பார்க்க போறோம். கபசுர குடிநீரை குழந்தைங்களை குடிக்க சொன்னா ரொம்ப கசக்குதுன்னு குடிக்கிறதே கிடையாது. அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா இந்த சூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பவரையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீடியோவோட எண்டிங்ல காய்கறியில எப்படி வாஷ் பண்ணணும், கொரியர் கவர், பார்சல், ஆர்டர் பண்ணுற ஃபுட்ஸ், என்ன ஸ்நாக்ஸோட கவர், அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுங்கிறது வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவு ஃபர்ஸ்ட் கலந்து வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் கொஞ்சம் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் உருகி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், 1 வரமிளகாய் சேர்த்தி வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 2 பல் பூண்டு தட்டி அதில் சேர்த்திக்கிறேன். இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்திக்கலாம். 1 கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்திக்கிறேன். 3 பீன்ஸ், கொஞ்சம் முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்திடாதீங்க. 4-5 நிமிஷம் தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே காய்கறியெல்லாம் வறுத்துக்கிட்டுருங்க. காயெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வரணும். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. காய் எல்லாமே ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஹாஃப் குக்கில் தான் இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து தண்ணி உரியிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இதோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்குள்ள இன்னொரு அடுப்புல கபசுர குடிநீர் ரெடி பண்ணிடுறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கபசுர குடிநீர் தூள் சேர்த்திக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எடுத்து இதை வடிகட்டி
தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வச்சிருக்க சூப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச ராகி மாவை எடுத்து சேர்த்திக்கிறேன். ஒரு தடவை ஸ்பூன்ல நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியான சூப். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சூப் கொடுங்க. குழந்தைங்க இந்த சூப் குடிக்கலன்னு சொன்னாங்கன்னா தோசை, பனியாரம், இட்லிக்கெலாம் தொட்டு கொடுத்துருங்க. நான் அப்படிதான் என் பையனுக்கு பண்ணேன். ரொம்ப வம்பு பண்ணா சூப் குடிக்க மாட்டேன்னு பனியாரத்தில் தொட்டு கொடுத்தவங்க சாப்பிட்டுட்டான். இந்த ஸ்டேஜில் வேணும்னா இந்த ராகி சூப் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கபசுர குடிநீர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பில் நிறையா சேர்த்திடாதீங்க, ரொம்பவுமே கசப்பாயிடும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் தான் கசப்பு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக இருப்போம். இப்போ காய்கறியில் நான் எப்படி வாஷ் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே இந்த மஞ்சள்தூள் தண்ணியில் ஊற வச்சிருவேன். ஒரு 10 நிமிஷமாக அது ஊறும். இதே மாதிரி எல்லா காய்கறிக்கும் பண்ணிடலாம். வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எல்லாத்துக்குமே, தக்காளி எல்லாமே மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கிறேன். ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தாம்பாளம் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு அந்த காயெல்லாம் மேலே வச்சிருங்க. வீட்டில் சூரிய ஒளி படுற இடத்துல அந்த தாம்பாளத்தை வச்சிருங்க. நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். இப்போ கொரியர் கவர்ஸ், ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கவர் எல்லாமே இன்னொரு கைப்பட்டு தான் நம்மளுக்கு வருது. நான் ஒரு ஸ்நாக்ஸ் கவர் எடுத்து எப்படி நான் க்ளீன் பண்ணுவேங்கிறத காமிக்கிறேன். வீட்டில் ஏதாவது வேண்டாத துணியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துணியை டெட்டால் அந்த துணியில் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ அந்த ஸ்நாக்ஸ் கவரை டெட்டால் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். மேலே கை பிடிக்கிற இடம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த துணியை டஸ்ட்பினில் போட்டுருங்க. வாஷ் பண்ணிலாம் ரீயூஸ் பண்ணக்கூடாது. டஸ்ட்பினில் போட்டதுக்கப்புறம் கையை கைக்கு சானிடைசர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் கவரில் எப்படின்னா இந்த டெட்டாலோட ஸ்மெல் கொஞ்சம் வரும். அதையும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. வெயிலில் காய வைக்கும்போது அதோட ஸ்மெல்ஸ் எல்லாமே போயிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட FB இல்லைனா இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள்.
ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு கார்முகில்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.